நீங்க ஏதாவது ஒரு சப்போர்ட் நம்ம அடுத்த ஆள் இதை வந்து நம்ம காப்பி எடுத்து போறோம். வணக்கம் அன்பான மீனவ சொந்தங்களுக்கு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு காலையில சாப்பாடு வந்து ஹோட்டல்ல சாப்பிடல, இன்னைக்கு போட்ல தான் சாப்பிட போறோம். இன்னைக்கு வந்து இந்த சூரையை வந்து சுட்டு தான் சாப்பிட போறோம். இன்னைக்கு வந்து எப்படி நாங்க வந்து தந்தூரி பண்ணி சாப்பிட போறோம்னு சொல்லி தான் இந்த வீடியோல காட்ட போறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து மீனெல்லாம் நல்ல மாதிரி வெட்டி எடுத்தாச்சு. எல்லா மீனுமே அழகாக மீனெல்லாம் நம்ம வெட்டி எடுத்துட்டோம். இது வந்து மசாலா போட்டு அதை சுட வேண்டியது மட்டும்தான் வேலை. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே இப்படி சாப்பிட மாட்டோம். என்னைக்காட்டு ஒரு நாள் இந்த மாதிரி சாப்பிடுவோம். இந்த மீன் கிடச்சா நாங்கள் இந்த மாதிரி சாப்பிடுவோம். ஏன்னா இந்த பொள்ளல் வந்து சுட்டு சாப்பிட்றதுக்கு வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வேறு லெவலில் சுட்டு வேறு லெவலில் நம்ம சாப்பிட போகிறோம். சிக்கன் பொடி, என்னன்னு கேட்டீங்கன்னா, பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி, வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் இடிச்சு வச்சிருக்கோம். இது ஆல்ரெடி இடிச்சு வச்சாச்சு. இப்போ இதையும் இந்த மசாலாவோட போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். இது வந்து பெரிய சூறையா இருக்கிறனால இது வந்து ரெண்டா நேர் பாதி ரெண்டா கிழிச்சு எடுத்திருக்கோம். இல்லைன்னா அது உள்ள உள்ள கதையெல்லாம் கொஞ்சம் வேகாது. ஏன்னா நம்ம வந்து ஹீட் பண்ணச்சுல வந்து உள்ள எல்லாம் ரத்தமா இருக்கும். அதனால இந்த மாதிரி இது பண்ணி வச்சிருக்கோம். இப்போ மசாலா நீட்டா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கு. பொடி வச்சுட்டு வரோம். இன்னும் ஒரு பொடி எல்லாரும் வாங்க. நீங்க ஏதாவது ஒரு சப்போர்ட் நம்ம அடுத்த ஆள் இதை வந்து நம்ம காப்பி எடுத்து போறோம். இது என்ன சார்?
அதான் அப்ப அவர் சொன்னாரு உங்களுக்கு அது சரியா கால் கூட இருந்தானா மீன் கறியாது. ஆமா என்னன்னா மீனை வந்து அழகா சுட்டு எடுத்தாச்சு. இப்போ மனமே வேற லெவல்ல இருக்கு. வர்றதுக்கு முன்னாடி ஆல் ரவுண்ட் இங்க எல்லாம் ரவுண்ட் எல்லாம் இங்க ஓடிட்டு இருக்கு, எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு பிரிச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. வேற வேற சொல்றோம் இருந்து தின்னு கேரண்டி. ஓ இங்கேயோட கிடப்ப காரிக்கு போயிட்டு நான் வேற லெவல்ல மசாலா எல்லாம் அழகா குக் ஆயிருக்கு. வேற லெவல்ல எல்லாமே குக் ஆயிருக்கு. மனமே வேற லெவல்ல இருக்கு. இன்னைக்கு செம்மையா சாப்பிட போறோம். எல்லாரும் வாங்க சாப்பிடுறதுக்கு. எல்லாம் ஆப்பங்க எல்லாமே நான் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் பிரிச்சு அடிச்சுட்டாங்க. கஷ்டப்பட்டு வேலை பார்த்ததுனா ஆனா இவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நிம்மதியா. பரவாயில்ல, நம்ம சமைச்சு எல்லாருமே வாய்க்கு ருசியா சாப்பிடறதா இருந்தா நமக்கு ஒரு சந்தோஷம் தானே. அதுல வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இதே போல நம்மளோட மீனவ சொந்தங்கள் தொடரட்டும். தேங்க்யூ. வேற லெவல்ல இருக்கு டேஸ்ட், சூப்பரா இருக்கு.